ஜூலை 10 தவறவிடக்கூடாத இரட்டை விரத நாள். பெருமாளையும் முருகனையும் வழிபடுவது எப்படி என்பதனை இந்த ஆன்மீக பதிவினில் அறிந்து கொள்வோம். இணைந்து பயணிப்போம். ஸ்ரீ ஞானவாசல் யூடியூப் சேனல் ஸ்ரீனிவாசோடு. வாழ்க வளமுடன். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. ஏகாதேசி என்பது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படும் இந்து நாட்காட்டிகளில் அமாவாசை அல்லது பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரும் 11வது திதியாகும். கிருத்திகை மற்றும் ஏகாதேசி விரதம் ஒரே நாளில் வந்தால் அன்று அரி மற்றும் அரண் இருவரையும் ஒரே சமயத்தில் வழிபடும் பேறு கிடைக்கிறது. ஏகாதேசி என்பது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படும் இந்து நாள்காட்டியில் அமாவாசை அல்லது பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரும் 11வது திதியாகும். இது பெருமாள் வழிபாட்டிற்குரிய மிக சிறந்த விரத நாளாகும். மாதத்திற்கு 2 முறை என ஆண்டுக்கு மொத்தம் 24 ஏகாதேசிகள் வருகின்றன. ஒவ்வொரு ஏகாதேசிக்கும் தனித்துவமான பலன்கள் உண்டு. மார்கழி மாதத்தில் வரும் வளர்விரை ஏகாதேசி வைகுண்ட ஏகாதேசி என்று அழைக்கப்பட்டு மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆனி மாதத்தில் 2 ஏகாதேசிகள் வருகின்றன. வளர்பிறையில் வரும் ஏகாதேசி நிர்ஜலா ஏகாதேசி என்றும், தேய்பிறையில் வரும் ஏகாதேசி யோகினி ஏகாதேசி என்றும் அழைக்கப்படுகிறது. பெருமாளுக்கு உகந்த இந்த நாட்களில் முழு ஈடுபாட்டுடன் விரதம் மேற்கொள்வது பாவங்களை போக்கி மன அமைதியை தருவதோடு முக்தி பேற்றையும் வைகுண்ட பதவி அளிக்கும் என்பது ஆன்மீக நம்பிக்கை. ஆனி மாதம் யோகினி ஏகாதேசி கடுமையான நோய்களை தீர்க்கும் சக்தி வாய்ந்தது. குபேரனின் சாபத்தால் அவதிப்பட்ட ஏமமாலினி என்ற யாக்ஷன் மார்க்கண்டேய முனிவரின் அறிவுரைப்படி யோகினி ஏகாதேசி விரதம் இருந்து தனது கொடிய சரும நோய்களில் இருந்து விடுபட்டதாக புராணங்கள் கூறுகின்றன. 88,000 பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்த பலன் இந்த யோகினி ஏகாதேசி விரதம் இருப்பதன் மூலம் கிடைக்கும் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. இந்த ஆண்டிற்கான 2026 யோகினி ஏகாதேசி விரதம். இந்த ஆண்டு யோகினி ஏகாதேசி ஜூலை 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது. ஜூலை 10ஆம் தேதி காலை 8:16 மணிக்கு தொடங்கி ஜூலை 11ஆம் தேதி அதிகாலை 5:22 மணிக்கு முடிவடைகிறது. ஜூலை 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஏகாதேசியுடன் சேர்ந்து முருகப்பெருமானுக்கு உகந்த கிருத்திகை விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. அன்றைய தினம் காலை 10:07 மணி வரை பரணி நட்சத்திரமும் அதன் பின் கிருத்திகை நட்சத்திரமும் தொடங்குகிறது. கிருத்திகை திதி ஜூலை 10ஆம் தேதி காலை 10:07 மணிக்கு தொடங்கி ஜூலை 11ஆம் தேதி காலை 8:38 முடிவடைகிறது. கிருத்திகை மற்றும் ஏகாதேசி ஒரே நாளில் வந்தால் அன்று அரி மற்றும் அரண் இருவரையும் ஒரே சமயத்தில் வழிபடும் பேறு கிடைக்கிறது. அந்த வகையில் செல்வ செழிப்புக்குரிய ஜூலை 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆனி மாத தேய்பிறை ஏகாதேசி திதியும் அதோடு சேர்ந்து கிருத்திகையும் பிறக்கவிருக்கிறது. இத்தனை சிறப்பம்சங்கள் பொருந்திய இந்த நாளில் எவர் ஒருவர் முருகப்பெருமான் வழிபாட்டையும் பெருமாள் வழிபாட்டையும் தவறாமல் செய்கின்றாரோ அவருக்கு நிச்சயம் செய்த பாவங்கள் நீங்கி சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது. அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து நீராடி விரதத்தை தொடங்க வேண்டும். முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களாலும் மகாவிஷ்ணுவிற்கு துளசி இலைகள் மஞ்சள் நிற மலர்களை சாற்றியும் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். உங்கள் வீட்டில் பூஜை அறையில் உள்ள பெருமாள் அல்லது கிருஷ்ணர் படத்திற்கு துளசி மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி ஓம் நமோ நாராயணா அல்லது ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா என்ற மந்திரங்களை ஜெபிக்க வேண்டும். பகவத்கீதை படித்தல் மற்றும் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பது மிகவும் நல்லது. அன்றைய தினம் முழுவதும் ஏகாதேசிக்குரிய மந்திரங்களை ஓம் நமோ நாராயணா என்று ஜெபிக்கச் செய்ய வேண்டும். விரதம் மற்றும் உணவு முறை. விரதங்களில் சில விரதங்கள் கடுமையான விதிமுறைகளை கொண்டவை. அவற்றில் ஒன்று ஏகாதேசி விரதம்.
சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ள விரத விதிகளை முறையாக பயன்படுத்தி ஏகாதேசி விரதத்தை கடைபிடித்தால் மட்டுமே அதன் முழு பலனையும் பெற முடியும். பொதுவாக விரதங்கள் சூரிய உதயத்தின் போது துவங்கி மாலையில் நிறைவு செய்வார்கள். ஆனால் ஏகாதேசி விரதத்தை ஏகாதேசி திதி துவங்கும் போது விரதத்தை துவங்கி துவாதசி திதியில் பாரணை செய்யும் நேரத்தின் போது நிறைவு செய்ய வேண்டும். அதோடு கடுமையான விதிமுறைகளையும் பின்பற்ற வேண்டும். ஏகாதேசி அன்று பெருமாளை வழிபாடு செய்பவர்கள் முழு உணவை தவிர்த்து பால், பழங்கள் அல்லது துவாதசி உணவுகளை மட்டும் உட்கொள்ளலாம். அதாவது அரிசி, கோதுமை, பருப்பு வகைகள் போன்றவற்றை தவிர்த்து பால், பழங்கள் அல்லது துளசி தீர்த்தம் மட்டும் அருந்தி விரதம் இருப்பது வழக்கம். ஏகாதேசி அன்று முழுமையாக விரதம் இருந்து மறுநாள் துவாதசி காலையில் சூரிய உதயத்திற்கு பிறகு பூஜை செய்து துளசி தீர்த்தம் அருந்தி விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். ஏகாதேசி விரதம் இருப்பதனால் ஏற்படக்கூடிய பலன்கள்: இந்த விரதத்தின் போது உணவு தவிர்ப்பது அல்லது எளிமையான உணவுகளை உட்கொள்வது மன அமைதியையும் ஆன்மீக சிந்தனையையும் மேம்படுத்துகிறது. ஏகாதேசி விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் முன் ஜென்ம பாவங்கள் உட்பட அனைத்தும் நீங்கி வைகுண்ட பதவி கிடைக்கும். பெரிய அளவில் புண்ணியத்தை கொடுக்கும். வறுமையை அகற்றி வாழ்வில் செல்வ வளத்தை பெருக்கும் ஆற்றல் கொண்டது. அன்றைய தினம் பிராமணர்கள், ஏழைகள் ஆகியோருக்கு கண்டிப்பாக தானம் வழங்க வேண்டும். கிருத்திகை முருகன் வழிபாடு செய்வது எப்படி என்பதனையும் அறிந்து கொள்வோம். வெள்ளிக்கிழமை ஏகாதேசியுடன் சேர்ந்து கிருத்திகையும் வருவதால் முருகனுக்கு விரதம் அனுஷ்டிப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி தூய ஆடை அணிந்து விரதத்தை தொடங்கவும். பூஜை அறையில் முருகனின் படத்திற்கு செவ்வரளி அல்லது சிவப்பு நிற மலர்களை சாற்றி நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ் அல்லது சண்முக கவசம் பாடி வழிபட வேண்டும். பால், பழம் மட்டும் உண்டு நாள் முழுவதும் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை உச்சரித்து மாலை 6 மணிக்கு முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் அல்லது பழங்களை நெய்வேத்தியமாக படைத்து தூப தீப ஆராதனை காட்ட வேண்டும். பின்னர் அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று தரிசிப்பது சிறப்பு. இந்த நாளில் முருகனை விரதம் இருந்து வழிபடுவதால் சகல ஐஸ்வர்யங்களும், நீண்ட ஆயுளும், எதிரிகளை வெல்லும் தைரியமும் கிடைக்கும். மேலும் குடும்பத்தில் உள்ள தடைகள் நீங்கி மன அமைதி உண்டாகும். இந்த வெள்ளிக்கிழமை ஜூலை 10ஆம் தேதி முருகப்பெருமான் மற்றும் பெருமாளை விரதம் அனுஷ்டித்து வழிபாடு செய்து அவர்களுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டே இருங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். இந்த பதிவினை உங்கள் உற்றார், உறவினர், நண்பர்களுக்கு பகிர்ந்திருங்கள். நீங்கள் தொடர்ந்து ஏகாதேசி, கிருத்திகை விரதம் இருப்பவர்கள் என்றால் உங்களுடைய அனுபவங்களை நமது கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.